ஸ்டாலின் தான் இந்த கான்ட்ராக்டே விட்டது. 2026 ஜனவரி டு பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் விட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய SS என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனிக்கு 65 கோடி காசை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்ததே திமுக காரன். அண்ணன் சரியா தான் சொல்றாங்க. ஆனா முழுசா சொன்னா நல்லா இருக்கும். ஜனவரி 12 2026 தான் இந்த டெண்டர் ஓபன் பண்ணப்படுது. பிப்ரவரி 17 2026 டெண்டர் க்ளோஸ் ஆகுது. மார்ச் 6 2026 பினான்சியல் பிட் ஓபன் ஆகுது. அதாவது எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க, அதுல யாரு குறைவான பட்ஜெட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஆனா மார்ச் 15 தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இதனால தேர்தல் நடத்தை விதிகளும் நடைமுறைக்கு வந்துருச்சு. எந்த ஒரு டெண்டரையுமே கவர்மெண்டால ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால இந்த டெண்டருமே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மே 4 தாவேகா ஜெயிக்கிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படல. மே 10 தாவேகா ஆட்சி பொறுப்புல வராங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 13 உத்தரப்பிரதேசத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமான SS என்டர்பிரைஸ், இந்த நிறுவனம் தான் குறைந்த விலையை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த SS என்டர்பிரைஸ் ஊப்பில இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை சைன் பண்ணி பாஸ் பண்ணது ஆகஸ்ட் 13 தாவேகா முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் தான். இப்படி முழு விவரங்களையுமே சொல்லாம பாதி கட் பண்ணி எடிட் பண்ணி ஒட்டி வெட்டி வச்சுட்டு ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னா இப்படி